ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரியல்மி ஃபோன்ஸ் qualcomm CPU யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல்ஸை எப்படி ஃப்ளாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் எதுக்காக ஃப்ளாஷ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மின்னு வந்துட்டு இப்படி லோகோலேயே வந்து ஸ்டக்காகி நிற்குது. ஸோ என்னோடய மாடல் ரியல்மி 5. ஸோ ரியல்மி மொபைல்ஸில் qualcomm CPU இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸும் நான் பண்ணுற மாதிரி இதே மெத்தேடு தான் வந்து ஃப்ளாஷிங்க்கான மெத்தேடு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வச்சுருக்க ஃபோன் வந்து ரியல்மி 5. ஸோ அதுக்கான ஃப்ளாஷ் ஃபைலை வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா நீங்களும் கூகுளிலேருந்து டைரெக்டாக ஃப்ளாஷ் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வச்சுருக்க மாடல் வந்து ரியல்மி 5 RMX 1911. ஸோ ரியல்மி 5, 5i, 5s மூணுக்கும் ஒரே ஃப்ளாஷ் ஃபைல் தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே காமிக்கும். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபைலை வந்து டெஸ்க்டாப்பில் நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கும்போது வந்து ஃப்ளாஷிங்கில் வந்து எரர் அதிகமாக வராது. ஸோ வேறு ஒரு ட்ரைவில் வச்சோம்னா எரர் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து டெஸ்க்டாப்பில் வைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபைலுக்கு அப்புறம் டூல் டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்து டூல் வந்து ஃப்ளாஷ் ஃபைல் கூடவே வந்துடும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே வந்து ஃப்ளாஷ் ஃபைல் ப்ளஸ் வந்து டூல் ரெண்டுமே இருக்கும். அண்டு மூணாவது நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா டிரைவர். நம்ம மாடலுக்குரிய டிரைவர் qualcomm CPக்கு ஒரு டிரைவர் இருக்குது, qualcomm QD-லேடருங்கிறது. ஸோ அந்த டிரைவரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நான் வந்து ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணல. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டாக qualcomm CPக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபைல் இருக்கும். ப்ளஸ் வந்து டூல் வந்து ரேர் ஃபைலாக இருக்குது. நான் டவுன்லோட் பண்ண GSM மாஃபியா அப்படிங்கிற வெப்சைட்டில் டூலை வந்து ஒரு ரேர் ஃபைலாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த டூலுக்கான பாஸ்வேர்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அவங்க ஒருவேளை இந்த மாதிரி வந்து ரேர் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு போட்டுருந்தாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து காப்பி பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் GSM மாஃபியாங்கிற வெப்சைட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் அதில் தான் அதிகமாக டவுன்லோட் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான ஃப்ளாஷ் ஃபைலை அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ தான் அந்த வெப்சைட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த டூலை வந்து ஃப்ரண்ட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ரியல்மி qualcomm பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சர்வர் ஃப்ளாஷு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவைப்படும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்காது. இது வந்து ரியல்மி ஆத்தரைஸ்ட்லேருந்து நமக்கு வந்து பை பண்ண வேண்டியிருக்கும். ரியல்மியோட அக்சஸ் வந்து சேல் பண்ணுறதாக வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஃபேக்கான விஷயங்களாக இருக்குது. யாரும் நம்பி வந்து ஏமாற வேணாம். ஏன்னா நான் நிறைய டைம் வந்து ஏமாந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து யாரும் ஏமாற வேணாம். சப்போஸ் உங்களுக்கு ஐடி தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வேணுமா பை பண்ணி தரேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஐடி வாங்கலை, உங்களுக்கு ஃப்ளாஷ் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். லோ ப்ரைஸில் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துருவோம். டோட்டலாக எல்லாருக்கும் நானே பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த டூலை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறமா இதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு இந்த டூலை வந்து லாகின் பண்ணணும். இந்த டூல் வந்து லாகின் ஆகிறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் பார்த்தீங்கன்னா MSM டவுன்லோட் டூல் தான் இந்த டூலு. இந்த டூல் வந்து ஒப்போவுக்கும் இதே மாதிரி ஃப்ளாஷ் ஃபைல்லே வரும், ஒப்போ qualcommக்கும். ஸோ அந்த MSM டவுன்லோட் டூலில் லாகின் பண்ணுறதுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டோம்னா லாகின் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு. ஓகேங்களா? ஸோ ஓகே, எரர் வருது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ ஓகே, நான் வேறு ஒரு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒய்ஃபைக்கு என்னோடய ஃபோனோட மொபைல் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ MSM டூல் எல்லாம் ஒரே டூல் தான், ஆனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு. ஸோ ஓப்போவுக்கு வந்து ஓப்போ ஆத்தரைஸ்ட்லேருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கணும். ரியல்மிக்கு வந்து ரியல்மி ஆத்தரைஸ்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ டூல் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, டூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட் நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, இந்த டூலில் ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்க டேட்டாஸ் எதுவும் வந்து கிடைக்காது. அதாவது ஃபோட்டோ, வீடியோ, கான்டாக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. புதுசாக ஃபோன் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அப்படி தான் வரும். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஒரு வார்னிங் கேட்கும், அதாவது உள்ளே இருக்க எல்லாம் எரேஸ் ஆயிரும்னு. ஸோ நம்ம எஸ் கொடுத்துட்றோம்.
இப்போ வந்து ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் ப்ளஸ் மைனஸை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கனெக்ட் பண்ணணும். அதாவது வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன் 2 பட்டனையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா யூஎஸ்பி கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ணணும். இப்போ நம்ம லோகோ கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் வந்து சொல்லி தரப்போகிறேன். இதை பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு பேக் டோர் ஓப்பன் பண்ணி பேட்டரியை கழட்டி நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. இப்படியே வால்யூம் ப்ளஸ் மைனஸு பவர் பட்டனும் 3ஐயும் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆஃப் ஆகும். இந்த ஆஃப் ஆகிற டைமில் வந்து பட்டனை ரிலீஸ் பண்ணணும். இந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் அதிக நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் ஆன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து மெத்தேடு. இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு டூல்லையும் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் டிரைவர்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் நம்மளோட ஸ்டெப்பு. இனிமேல் வந்து வால்யூம் ப்ளஸ் மைனஸ் இந்த 2 பட்டனையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். அதாவது அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். கேபிளை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த கேபிளை வந்து ரிமூவ் பண்ணவோ ஷேக் பண்ணவோ கூடாது. ஸோ ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே அழுங்காமல் வந்து வச்சிடணும். ஸோ ஷேக் பண்ணோம்னா கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் ஆகாது. ஒருவேளை அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்க டைமில் கம்யூனிகேஷன் கட் ஆச்சு அப்படின்னா ஷேக் ஆகிட்டு நமக்கு வந்து ஃபோன் வந்து டெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்படியே அழுங்காமல் ஃபோனை வந்து தனியாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபோன் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃப்ளாஷிங் டைம் வந்து 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். அது வந்து ஒவ்வொரு ஃபோனோட ஃபிம்வேர் சைஸை பொறுத்து நமக்கு வந்து டைமிங் மாறுபடும். ஸோ இது வந்து ஃப்ளாஷ் ஆகி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. கட் பண்ணி நான் ஃப்ளாஷ் ஆகி முடித்த உடனே நான் வந்து வீடியோ என்டர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃப்ளாஷ் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகுது ஃபோனு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா சக்ஸஸ். ஓகேங்களா. டவுன்லோட் சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறமா வந்து கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் வர்றதுக்கு முன்னாடி வந்து கேபிளை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஓகே, ரியல்மிங்கிற லோகோ வந்துருச்சு. ஸோ இந்த லோகோ வந்து ஆன் ஆகி ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாக தான் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி qualcomm CPU உள்ள மாடல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். அண்ட் பேட்டர்ன் போட்டு இல்லை பின் நம்பர் போட்டு இல்லை பாஸ்வேர்டு போட்டு மறந்துருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஃப்ளாஷ் பண்ணி சக்ஸஸாக வந்து ஃபோனை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரீசெட் சில ஃபோன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது வைப் டேட்டா ரீசெட்டுங்கிறது ரெக்கவரி மோடுக்குள்ளே போயிட்டு வைப் டேட்டா ரீசெட் அப்படி சொல்லி கொடுத்தோம்னா மேலே ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த கோடை டைப் பண்ண உடனே ரெக்கவரி மோடில் நமக்கு வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி வந்து சில மாடல்ஸ் வந்து ஆகும். பட் லேட்டஸ்ட்டு செக்யூரிட்டி உள்ள மாடல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஹார்ட் ரீசெட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ரீசெட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டைரெக்டாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்களே வந்து ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்கணும். ப்ளஸ் வந்து டீம் வியூவர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்குன்னு ஒரு அந்த டூலில் வந்து ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியையும் அதில் ஒரு பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. அந்த பாஸ்வேர்டையும் எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ளாஷ் பண்ணணுமோ அதை வந்து நாங்களே டைரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். அது ரியல்மி ஃபோன்ஸ்னு இல்லை, எந்த மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரியல்மி சர்வர் ஃப்ளாஷ்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக லைவாக காமிச்சிருக்கேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி கால்குள்ளே போயிட்டு *813# அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணோம்னா டேரெக்டாக ஹோம் பேஜ் போயிடும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு. இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்ல விருப்பப்பட்டேன், அதனால் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த
இங்கே பாருங்கள் நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக ஹோம் பேஜ் போகிறத நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஓகே, இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். நம்ம எந்த வித செட்டப்புமே பண்ணாமல் டைரெக்டாக உள்ளே போகிறது. இது வந்து ஆண்ட்ராய்டு 10 வரைக்கும் தான் வேலை செய்யும். ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் போட்டிருக்க ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு 11 இருந்ததுன்னா வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து ஆண்ட்ராய்டு 10 இருந்ததுன்னா இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், டைரெக்டாக உள்ளே போயிடும். நீங்கள் எந்த வித செட்டப்பும் பண்ணி லேட் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.